சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்தறியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக இருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதா அம்மா அவர்களை வருக வரவேற்கிறேன். ஆன்மீகமும் அறிவியலும் அப்படின்னு சொல்லி பகுதி 3 நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பேசுறது கொஞ்சம் விளங்க மாட்டுது, ரொம்ப லோவா இருக்குது. ஸ்பீக்கர் எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆத்ம வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கு மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு வாய்ப்பளிப்பதற்கு இந்த தருணத்துல பிரம்மஸ்ரீ சிவன் சுரேஷ் ஐயாவுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா அவர் மூலியமாகத்தான் நான் இந்த சேனலுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சேன். இது 3வது தடவையாக நான் இங்க பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த 2 முறைகளிலும் அண்டவியலை பத்தி பேசி இருந்திருப்பேன். ஏன்னா போன மாதம் அது விடுபட்டதுனால அதை தொட்டு அடுத்தது இந்த பிண்டத்துல தெய்வங்களை எப்படி குறிப்பிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகளை சொல்ல வந்திருக்கிறேன். அண்டவியல்ல இருந்து பிண்டத்துல எப்படி தெய்வத்தை சொல்லி இருந்திருக்கிறாங்க. இந்த அண்டத்துல குறிப்பிட்ட பெருவெடிப்பு பிக்பேங் தியோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருவெடிப்பு நிகழ்வை எப்படி நம்ம பிண்டத்திலையும் நடந்தது, அதுக்கப்புறம் தெய்வங்களை எப்படி சொல்லி இருந்திருக்கிறாங்க அப்படின்றது. இன்னைக்கு நான் குறிப்பிட்டு யார நான் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, கணபதி, விநாயகர், பிள்ளையார், இந்த மாதிரி பல நாமங்களை சூட்டி இருக்கின்ற நம்மளுடைய கணபதியின் தத்துவத்தையும் அவருடைய விளக்கத்தையும் நான் பகிர இருக்கிறேன். அதுக்கு முன்பு கொஞ்சம் அந்த அண்டவியலை தொட்டு அதுக்கப்புறம் நான் இங்க வந்துடுறேன். திருமூலருடைய திருமந்திரத்தில் இது 1வது பாடலாக இருக்கும். இது அண்டவியலை பற்றி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. இது அண்டத்துக்கும் ஒத்து போகும், நமக்குள்ளும் இது ஒத்து போகின்ற ஒரு செய்தி. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பாடல் இது. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்து 8. எல்லாமே தானே தானேன்னு தான் இதுல கொடுத்திருந்திருப்பாரு. ஒன்றவன் தானே அப்படின்னு அதுல முதல்ல கொடுத்துட்டாரு. இந்த ஒன்றவன் என்பது ஏகம், சுத்த அறிவு, அது சிவன், பூரண அறிவு, அது இயற்கை விளக்கம். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பல பெயர்களை சொல்லலாம். அது ஏகம், அது ஒன்றுதான், அதுதான் ஒன்றவன் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டவன் இன்னருள், சிவனும் சக்தியும், கலங்கிய நிலை கலங்காத நிலை, உள்மனம் வெளிமனம், அதாவது 2ஆக இருப்பது. சிவனும் சக்தியும், கலங்கிய நிலை கலங்காத நிலை, உள்மனம் வெளிமனம், நாதம் விந்து, ஒலி ஒளி, அதாவது சவுண்ட் அண்ட் லைட், அறக்கருணை மரக்கருணை. இந்த அறக்கருணை அப்படின்னா நன்னெறி நடக்க வைத்து அருள் புரிந்து ஆட்கொள்வது. மரக்கருணை அப்படின்னு சொன்னா தீய நெறி நடக்கும் அசுர குணத்தவரை அந்த குணத்தை அழித்து ஆட்கொள்வது, அந்த அசுர குணத்தை அழித்து ஆட்கொள்வது. அடுத்தது நின்றனன் மூன்றினுள், அழித்தல் காத்தல் படைத்தல். அப்படின்னா அது ஒடுக்க காலம், அழித்தல், காத்தல் என்பது அனுபவ காலம்,
படைத்தல் என்பது செயற்படும் காலம். அந்த 3 காலத்திலையும் மூன்றினிலும் அவர் இருப்பவர். 4 உணர்ந்தான் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, சரியை, கிரியை, யோகம், ஞானம், விழிப்பு, கனவு, ஆழ் உறக்கம், துரியம். அடுத்தது 5 வென்றனன். ஐம்பொறிங்கள், ஐம்பூதங்கள், ஐந்தொழில். இதுல இந்த 5ஐயும் வென்றனன். 6 விரிந்தனன். என்ன அப்படின்னு கேட்டா மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. இந்த மந்திரம்னா மறை, இந்த பதம்னா உணவு, வண்ணம்னா எழுத்து, புவனம்னா உலகம், தத்துவம்னா உண்மை, கலைனா மொழி. இந்த 6லையும் விரிந்தனன். 7 உம்பர் சென்றனன். 7 உலகம். இந்த 7 உலகம் அப்படின்னு சொன்னா மேல் உலகம், கீழ் உலகம். மேல் உலகத்துல பூலோகம், புவர்ணலோகம், சுவர்ணலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அடுத்தது கீழ் உலகம் அப்படின்னு சொன்னா அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதவலம், ராசதலம், பாதாளம். அந்த மாதிரி மேல் உலகம், கீழ் உலகம். இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. அதாவது நம்மளை விட்டு வெளியில எங்கேயும் இல்லை. எப்படி நீங்க அண்டத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாமே நம்ம பிண்டத்திலையும் இருக்கின்றது. 7 கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி. 7 நாள். 7 நாள் என்பது உங்களுக்கு தெரியும். 7 வகை பிறப்பு அப்படின்னா தேவர், மனிதர், மிருகம், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, தாவரம். 7 நிறங்கள், அது உங்களுக்கு தெரியும். 7 ஆதாரம், அது உங்களுக்கு தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞம், சகஸ்கரம். 7 தாதுக்கள், அது ரசம், மஜ்ஜை, ரத்தம், மாமிசம், மேதா, சுக்கிலம், எலும்பு. இது 7 தாதுக்கள். இந்த மாதிரி 7 நட்சத்திரம், 7 கடல், 7 தீவு, 7 நதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது தான் இருந்து தான் உணர்ந்து 8. இது கடைசியா தான் இருந்து தான் உணர்ந்து 8. இந்த 8 குணங்கள் தான் இறுதியாக இறைவனின் குணதிசயங்கள். அதாவது நீங்க அதுவாக ஆகுவது. அதாவது இறைவனை, கடவுளை உங்களை தேட சொல்லல. உங்களை நீங்க முதல்ல தேடுனீங்க அப்படின்னு சொன்னா இறுதியில் நீங்க எங்க சேரணுமோ அங்க போயிட்டு சேர்ந்துருவீங்க. இறைவன் உங்களை எப்போதுமே நான் தான் கடவுள், என்னை தேடுன்னு சொன்னதே கிடையாது. உங்களை நீங்க தேடும் பொழுது இந்த அறிவினுள் இருக்கின்ற சுத்தறிவாக இறைவன் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அப்ப அந்த இறைவனின், அதாவது தான் இருந்து தான் உணர்ந்து 8 அப்படின்ற அந்த 8 குணாதிசயங்கள் ஆதி பகவன், ஆதியானவன், மாசற்ற அறிவுடையவர். இறைவன் அந்தரங்கமானவர். இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவர். இறைவன் நல்வினை தீவினை அற்றவர். அவருக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஐம்பொறிங்களால் கட்டுப்படாதவர், உவமை இல்லாதவர். அதாவது நமக்கு இருக்கின்ற அத்தனை அழுக்குகளும் அல்லாதவர். அதனாலதான் அவருக்கு குணங்கள் அற்றவர். எந்த குணங்கள்? அழுக்கற்றவர். அழுக்கு என்ற குணங்கள் அற்றவர். எந்த குணங்கள் இருக்குதுன்னா இந்த 8 குணாதிசயங்கள் தான் அவருக்கு இருக்கும். இந்த குணங்களை ஞானியர்கள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் அடைந்ததனாலத்தான் இந்த மனித உடலில் இருந்து அவங்க இறை தத்துவத்தை எடுத்தாங்க. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாருன்னா,
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் ஆட்கொண்டு அதுக்குள் அணுவாக நுழைந்து கொண்டேன் அப்படின்னு. அப்ப எங்கேயோ இருந்து, நான் இதை எப்போதுமே நான் சொல்லிட்டே தான் இருப்பேன், எங்கேயோ இருந்து கொண்டு எங்கிருந்தோ வெளியிலிருந்து வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் நம்மளை ஆட்கொள்ளல. ஏன்னா இந்த உருவம் என்பதுதான் வேறுபடுத்தி வைத்திருக்கின்றதே ஒழிய, அகம் புறம் என்பது இந்த உருவத்தை எடுத்தா அனைத்தும் பூரணமான ஒரு நிலைதான். ஆதியிலே ஒரு மூல சக்தியில் இருந்து தோன்ற 7 ஆற்றலின் அணுக்கூட்டமே இந்த பிரபஞ்சம். இது திருமந்திரத்துல 404 அந்த பாடல்ல ஒரு அணு மேயுல 7 படைத்தான், ஒரு அணு மேயுல 7 அழித்தான், ஒரு அணு மேயுல 7 துடைத்தான், ஒரு அணு மேயுல கோடு உயிர் தானே. ஒரு மூல அணுதான் 7 உலகத்தை படைத்தது, ஒரு மூல அணுதான் 7 உலகம் கொடுத்தது, ஒரு மூல அணுதான் 7 உலகத்தை அளித்தது, ஒரு மூல அணுதான் உலகோடும் உயிர்களோடும். இது நம்ம பிண்டத்துல நடந்ததா அப்படின்னு கேட்டா, அதன் அப்புறம் நான் வரேன். இது பிண்டத்திலையும் நடந்தது, இது அண்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது, இது பிண்டத்திலும் நடந்த வண்ணமாகவே இருக்கின்றது. அதாவது அண்டம் இன்றைய வரைக்கும் அது தோன்றியதிலிருந்து விரிந்த வண்ணமாகவே இருக்குது அப்படின்றத நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன். அந்த அண்டவியல்ல பெருவெடி, இந்த பெருவெளி வெடிப்பு இது நடக்கும் முன்னிலையில் அது ஒரு ஜோதி. அததான் நாம சிவன் என்கின்றோம். இதுல எல்லாரும் சொல்லுவாங்க, சிவன் என்பது இந்த உருவத்தோடு இருக்கின்ற இவரா சிவன் அப்படின்ட்டுன்னு. ஆனா அதுல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் இல்ல, அவர் குறிப்பிடுகின்றவர், அதாவது வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்ற சிவன் வேறொருவர், இந்த சிவசக்தி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் சித்தர்கள் குறிப்பிடுகின்ற சிவன் இது கிடையாது, அவங்க அன்பையே சிவம்னு சொல்றாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப ஒரு நாள் தனக்கு தானாக இருந்தது, சடீரென்று ஒரு பெரு வெடிப்பு ஒரு வெளியில் நடந்தது. அதாவது அந்த வெளிய அந்த வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அது அந்த வெடிப்புல இருந்துதான் இந்த பல லட்சம் அண்டங்கள் வந்தது. நம்மளுடைய சூரிய குடும்பங்கள்லாம் அதுல இருந்து வெளிப்பட்டதுதான். அப்ப நம்மளுடைய ஒரு சூரிய குடும்பத்தின் அந்த சூரியனின் உஷ்ணமே அவ்வளோ பெரிய அவ்வளவு அதிகமான ஒரு உஷ்ணம்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியனும் அதிலிருந்து வெளிப்பட்டது. அப்ப அது என்ன மாதிரியான ஒரு உஷ்ணம், அததான் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் வள்ளல் பெருமானும் அத ஜோதின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அததான் சோதி. அப்ப ஜோதி ஜோதின்னா நம்ம உள்ளுக்கு கண்ணை மூடி பார்த்தா ஏதோ ஒண்ணு உள்ள தெரியுது, அதுதான் ஜோதியா அப்படின்னு கேட்டா அது ஒரு வடிவம், அதுதான் ஜோதியா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது உங்க மனதில் இருந்து உருவகப்படுத்துகின்ற ஒரு வடிவம். இந்த ஜோதி என்பது அது பூரண அறிவு, அது அண்டத்தில் அது பிரகாசமாக இருந்தது. இந்த பிண்டத்தில் அறிவின் பிரகாசம், இந்த அறிவின் பிரகாசம் உங்க உள்ளுக்கு இப்ப நான் சொல்லும் பொழுது உங்க காது வழியாக நீங்க கேட்டு மனதில் ஈர்த்து கொண்டு நீங்க இதுதான் அப்படின்றத எடுத்து வச்சுக்குவீங்க. அதனால உங்களுடைய அனுபவம் நீங்க உள்ளுக்கு இருக்கணும். உள்ளுக்கு இருக்கும் பொழுது அதை அனுபவித்து அதுக்கப்புறம் இதுதான் ஜோதியான்றது உங்களுக்கா தெரிய வரணும். ஏன்னா ஏதோ ஒரு சிறிய ஒளியை பார்த்து இதுதான் அந்த ஜோதியா அப்படின்றத நீங்க தவறாக நினைத்து விடக்கூடாது. இது அனுபவத்தின் மூலியமாக நீங்க அகத்தினுள் உணரக்கூடிய ஒரு விஷயம். அது
அது அறிவின் பிரகாசம். அப்ப சிவன் என்றால் ஜோதி என்று பொருள். அந்த சிவன் இருக்கும் என்ற இந்த ஜோதி இடத்தை சித்தர்கள் அத வெளின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்க அண்டத்துல வெளின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அது பிண்டத்து உள்ளக்கும் இருக்குது. முதல்ல நான் அண்டத்துல உள்ளதை சொல்லிடுறேன். நான் சொல்றது எல்லாமே உங்க பிண்டத்துக்கு உள்ளுக்கும் இருக்குது. இந்த 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 உருவத்துல இது அண்டம், இது பிண்டம். முதல்ல இந்த வெளி காணுகின்ற அந்த பிரபஞ்சம் அண்டம், இது பிண்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்த உடல்ல இது அண்டம், இந்த கழுத்துக்கு கீழே பிண்டம். அப்ப அந்த அண்டத்தில் இருப்பது இந்த அண்டத்துக்கு உள்ளாரையும் இருக்குது. அப்ப வெளி என்பது அதுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்லியிருந்திருப்பாங்க. சித்தர்கள் வெளி, உச்சி வெளி, தனி வெளி, ஏக வெளி. அதாவது இந்த ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்லி இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஒளி வெளி, வெளியில் வெளி, பரவெளி, இந்திர ஞான ஒளி, ஞான வெளி, பெருவெளி, உயர்வெளி, நாதாந்த வெளி, வேதாந்த வெளி, பால்வெளி, முப்பால் வெளி, முதற்பால் வெளி. இந்த வெளி எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா அது இயற்கை விளக்கம், சித்திரக்கூடம், மணி மண்டபம். இதில் வள்ளலார் குறிப்பிடுவது பெருவெளி, பெரும் சுகவெளி. அவரும் அத ஏன்னா அவருடைய வாணியில எப்படி இவ்வளோ பெயர்களையும் ஒவ்வொரு சித்தர்களும் ஞானியர்களும் இதுக்கு கொடுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி வள்ளல் பெருமானும் பெருவெளி, பெரும் சுகவெளி. இதுல குதம்பை சித்தர் என்ன சொல்லி இருந்திருப்பாருன்னா, வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய். அப்ப அவரும் எங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வெட்டவெளி தன்னை, அவரு தன்னுள் இருக்கின்ற வெட்டவெளியை சொல்கின்றார். தன்னுள் உணர்ந்தவர்கள் தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற வெளியையும் உணர முடியும். ஏன்னா நான் முதல்ல குறிப்பிட்டிருந்திருப்பேன், இந்த உடல் கூறு, இந்த உடல் கூரை அகற்றிவிட்டால் அகமும் புறமும் ஒன்றாகிவிடும். ஒவ்வொரு இந்த உடல் கூறுதான், இந்த அணு கூறுதான் அகத்தையும் அகமொன்று புறமொன்று அப்படின்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றது. சரிங்களா? இப்ப இதுல வெட்டவெளி உண்மை ரகசியம் அறிந்தவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. இதுல நம்ம சிவபாக்கியர் என்ன சொல்லியிருந்திருக்கிறாரு பாருங்க. கட்டையால் செய்தேவரும், கள்ளினால் செய்தேவரும், பட்டையால் செய்தேவரும், மஞ்சளால் செய்தேவரும், சட்டையால் செய்தேவரும், சாணியால் செய்தேவரும், வெட்ட வெளியதன்றி மற்ற வேறு தெய்வமில்லையே. ஏன்னா இவங்கெல்லாம் அகத்தினுள் உணர்ந்தவர்கள். தான் இருந்து தான் உணர்ந்து எட்டே அப்படின்ற அந்த திருமூலர் சொன்ன விஷயத்த இவங்க அகத்தினுள் உணர்ந்தவங்க. வெட்ட வெளியான தனக்குத்தானா இருந்த ஜோதியை அனைவரும் வணங்கினார்கள். அந்த ஜோதியைத்தான் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலாரும் வணங்கினார். இந்த ஜோதியிலிருந்து எப்படி பிரபஞ்சம் உண்டாயின என்பதை அகத்தியர் அவருடைய சௌமிய சாகரம் அப்படின்ற அந்த பாடல்ல இருந்து 121வது பாடல்ல கொடுத்திருந்திருக்கிறாரு. கேளப்பா பராபரமாய் நின்ற சோதி கிருபையுடன் சிவன் படைக்க நினைத்த போது மாளப்பா வல்ல பரத்தினிலேதான் வளமான சிவம் அதுதான் உண்டாச்சப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அதாவது எங்கும் வெட்ட வெளியாகிய சிவன் என்ற இடத்திலே ஒரு சத்தம்
அதாவது ஓசை உண்டாயிற்று. இந்த பிரபஞ்சம் மூல ஆற்றலானது ஆதியிலே அணுவாகவோ துகளாகவோ இல்லை. அந்த ஓசையிலிருந்து உருவமும் இல்லாமல் அருவமாகவும் இல்லாமல் ஒரு ஆற்றல் பிறந்தது. அதற்கு சிவம் என பெயர். ஆதியில வெட்ட வெளியாக இருந்தது, அதற்கு பெயர் சிவன். நல்லா இத கேட்டிக்கிங்க, அதற்கு பெயர் சிவன். அது வெடித்தது பாருங்க, வெடிக்கும் பொழுது அதாவது அந்த ஜோதி பிழம்பாக இருந்தது இல்லையா, அது சிவன். அதிலிருந்து அந்த வெடித்தது அப்படின்றது ஒண்ணு வரும் பொழுது அப்பதான் அந்த ஒரு முதல் ஒளி உண்டாகியது. ஓசை, சப்தம், என்ன சொல்லுவாங்கன்னா சவுண்ட், லைட் இல்ல, சவுண்ட், சவுண்ட், ஒரு சப்தம். அந்த ஆற்றல் பிறந்தது. அதற்கு சிவம் என பெயர் தாங்கி நிற்க சிவனிடம் இருந்து சக்தி என்கிற ஆற்றல் பிறந்தது. இந்த 3 ஆற்றல்கள் தான் 7 வகையான தோற்றங்களை உண்டாக்கின. இதுதான் மூல அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணுவை பிரிக்க முடியாது. இந்த மூல அணு என்பதை பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் உருவாகின அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானை நீங்க அறிவியலாக நீங்க அதை பிரிக்கலாம். ஆனா இந்த மூலக்கூறு, இந்த மூல அணுவை பிரிக்க முடியாது. ஆதியில் தோன்றிய ஒளிக்கு அகாரம் என்று பெயர் வைத்தனர். இது அண்டத்தில், இந்த அகாரம் பிண்டத்துல நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அந்த ஒளி நிற்கும் வரை எப்படி அந்த சத்தம் உருவாகி அந்த ஒளி நிற்கும் வரை ஒலிக்கின்ற சத்தத்திற்கு ஊங்காரம் என்று பெயர். அப்ப அகரம், அந்த ஒளிக்கு அகரம், அது தோன்றி அது நிற்கும் வரை ஒலிக்கின்ற சத்தத்திற்கு ஊங்காரம். அகர உகர ஒளிகள் அதிர்வு இரண்டையும் தாங்கி நிற்கின்ற அதிர்வு நிலை மகரம். இதுதான் ஓம் என்ற பிரணவம். இந்த அகர உகர மகர இதுதான் ஓம் என்ற பிரணவம். நமது பிண்டத்துல இடகலையின் இடது நாசி அதிர்வு நிலை அகாரம். பின்கலை வலது நாசி அதிர்வு நிலை உகாரம். நாம பேச துவங்கும் போது 2 நாடிகளும் அதிரும். அதனால மண்டை ஓட்டின் நடுவில் நீங்க பேசும் பொழுது நீங்க அதாவது எந்த வார்த்தையும் அல்லாமல் என்ற ஒரு சொல்ல நீங்க சொல்லும் பொழுதே இந்த அதிர்வு உங்களுடைய சிரசின் உள் அதிரும். அதுதான் மகாரமாகும். நீங்க வாய் விட்டு சொன்னால்தான் அது அதிருமா அப்படின்னு கேட்டா, வாய் விட்டு சொல்லாமல், அதாவது நாக்கை உழலாமல், நாக்கை நீங்க சுளிக்காம, இந்த நாக்கையே பயன்படுத்தாமல், உங்களுடைய உமிழ் நீரையும் உழலாமல் அப்படின்னு நீங்க கண்ணை மூடி சொல்லும் பொழுது உங்களுடைய மண்டை ஓட்டினுள் ஒரு அதிர்வு தெரியும். இதுதான் உங்களுடைய இந்த அண்டத்துக்குள்ளார நீங்க அனுபவிப்பது. இந்த சிவன் பார்வதி என்கிற மூல சக்தியான அணுவில் இருந்து தோன்றியதுதான் பிரபஞ்சம். அதாவது மனிதன் இந்த பிண்டத்தில் எப்படி முதலில்
இந்த பெருவெளி வெடிப்பு வந்து எப்படி வந்து நம்மளுடைய பிண்டத்துல நடந்தது, அண்டத்தில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒன்றவன் தானே அப்படின்றது வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பிண்டத்துல எப்படிதான் இது நடந்தது? இந்த ஒரு அணு உருவாகுவதற்கு முன்னிலை அண்டத்தினுள், எந்த அண்டம்? இந்த அண்டம், இந்த பிண்டம். இது அண்டம், இந்த பிண்டம். இப்ப இந்த அண்டத்துக்குள்ளார இத நானு முடிந்த பதிவில் கூறியிருந்திருப்பேன். இப்ப நான் அதுல மறுபடியும் வந்து நினைவூர்த்திறேன், என்ன மறந்திருப்பீங்க. இந்த பிண்டத்துக்குள்ளார உங்களுடைய அறிவு மனமாக மாறினால்தான் ஒரு போகத்திற்கு உட்பட முடியும். அப்ப சிவனேனு இருக்கின்ற அறிவே மனமாக மாறுகின்ற நிலை வந்தால்தான் போகத்திற்கு உட்பட முடியும். அந்த போகத்திற்கு உட்பட்டால்தான் இந்த மனம் அடுத்த நிலைக்கு அகங்காரமாக இட்டு செல்லும். அந்த அகங்காரத்தில் வந்தால்தான் நீர் தத்துவமான இந்த விந்தும் ஸ்ரோனிதமும் உருவாகும். அப்ப இந்த நீர் தத்துவம் உருவாகுவதற்கு முன்னிலை அது என்ன நிலை அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சிரசினுள் அறிவாக மட்டுமே அது இருக்கின்ற ஒரு நிலை. தாயும் தகப்பனும் 2 பேரும் இருக்கும் பொழுது, அறிவாக இருக்கும் பொழுது ஒரு புணர்வு ஏற்படாது, புணரும் நிலை உருவாகாது. இந்த நிலை உருவாக வேண்டும் என்றால் அறிவாக இருக்கின்ற அந்த ஞானம் மனமாக மாற வேண்டும். அந்த மனதுக்கு உட்பட்டு அது சலனப்பட்டு அது ஜலாம்சமாக கீழ் வரும் பொழுதுதான் அது ஒரு அணுவாக வருகின்றது. அப்ப தகப்பனிடம் இருந்து சுக்லம் என்ற அணு, தாயிடம் இருந்து ஸ்ரோனிடம் என்ற அணு, அப்ப இருவரிடம் இருந்தும் சிரசினுள் சுக்லம் இருக்கின்றது. இருவரிடம் சிரசினுள் சுக்கிலம் இருக்கின்றது. அந்த சுக்கிலம் அண்டத்தில் இருக்கும் பொழுது அது அறிவு தத்துவம். அந்த சுக்கிலம் மனமாக மாறி இந்த கண்டத்துல கீழே இறங்கி வரும் பொழுதுதான் அது நீர் தத்துவம். அப்ப உங்களுடைய அண்டத்தில், உங்களுடைய இந்த அண்டத்தில், இந்த சிரசினுள் அந்த சுவிட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விசை அது செயல்பட்டால்தான் ஜலாம்சம் எடுக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த இன்னைக்கு வந்து எப்படி விநாயகர் வந்தாரு, அதனுடைய விளக்கங்கள்லாம் வந்து நான் இதுல சொல்லணும். ஏன்னா சிவன் பார்வதி அப்படின்றத வந்து இந்த மூலசக்தி இவங்கதான் சிவன், இவங்கதான் பார்வதி அப்படின்றத வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டுட்டேன். இப்ப இவங்க மூலியமாக இந்த பார்வதியிடமிருந்து இந்த உந்து சக்தி செயல் சக்தி இரண்டையும் ஆண் சக்தி பெண் சக்தியாக பாவித்து தத்துவங்களின் விளக்கம் வந்து இதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல எந்த காரியத்தை நீங்க செய்யறதுக்கு முன்பும், எந்த பூஜைக்கு முன்பும், இல்ல கோவில்ல நீங்க முதல்ல சென்றாலும் முதலில் நீங்க யாரை வணங்க வேண்டும் என்றால் விநாயகரை வணங்க வேண்டும். இவருக்கு நீங்க கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு மந்திரத்தை வந்து அதுல படிப்பாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தயே அப்படின்றத வந்து படிப்பாங்க. இந்த மந்திரம் வந்து என்ன சொல்லுகின்றது?
யாருக்காக இந்த மந்திரம் ஜபிக்கப்படுகின்றது? ஐயர் விநாயகருக்காக படிக்கிறாரா? நாம போயிட்டோன்னு இந்த மந்திரத்தை படிப்பாங்க. எந்த ஒரு அவங்க சாஸ்திரத்தில் எந்த ஒரு பூஜையோ அல்லது உங்களுடைய இடத்துல நீங்க எந்த ஒரு பூஜையை செய்தாலும் இத படிப்பாங்க. ஆனா இந்த மந்திரம் என்ன சொல்லுகின்றது அப்படின்றத உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியல. அதை இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு அப்புறம் ஐயர் அதை படிக்கும் பொழுது இந்த மந்திரம் தன்னுள்ளே விளங்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த சுக்கிலம் அப்படின்றது சுக்லம் பரதரம் விஷ்ணு, சரிங்களா? இத ஒவ்வொன்றையும் தமிழில் மொழிபெயர்த்து இத சொல்றேன். முதல்ல பொதுவாக சொல்லுகின்ற ஒரு விஷயம், சுக்கிலம் புருவ மத்தியமாகிய ஆகாசத்தில் இருக்கின்றது. சுக்லம் என்பதை ஆகாசம், தாரணை, விஷ்ணு, மனம், சந்திரன், பிரகாசம், விந்து, பீஜம், இந்த மாதிரி பல பெயர்கள் இதுக்கு உள்ளன. இப்ப சுக்லம் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த பிண்டத்துல ஆகாசம் வெளி உள்ளது. எப்படி நீங்க பிரபஞ்சத்தின் வெளியில நீங்க குறிப்பிடுகின்றீர்களோ அதுபோல உங்களுடைய இந்த ஆகாசத்தில், இந்த சிரசினுள் இருக்கின்ற கபாலத்தில் உங்களுடைய ஆகாசம் இருக்கின்றது. இந்த ஆகாசத்தில் இருந்து வெளிப்பட்டால்தான் நீர் தத்துவமான சுக்கிலமும் சிரோனிதமும் கீழ்ப்புறமாக வெளியேற முடியும். இதோடைய சுவிட்ச், இதோடைய விசை சிரசினுள் இருக்கின்றது. அப்ப இந்த சுக்லம் அப்படின்றது பரதரம் அப்படின்னா அது இருக்கும் இடம். அது எங்க அப்படின்னு சொன்னா புருவ மத்தியமாகிய ஆகாசத்தில் ஸ்திதி செய்யும் சுக்லம். இந்த பிண்டத்துக்கு கீழே இருக்கின்ற ஜலாம்சமான சுக்கிலத்தை இந்த மந்திரத்தில் சொல்லப்படவில்லை. உங்களுடைய சிரசினுள் இருக்கின்ற அண்டத்தில் ஆகாச வெளியில் உங்களுடைய புருவ மத்தியத்தில் இருக்கின்ற சுக்களத்தை தான் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்தது விஷ்ணு அப்படின்னா அது மனம். அது முதல்ல குறிப்பிட்டேன் இல்லையா, அது மனமாக மாறணும். அந்த மனதுக்கு என்ன தன்மை அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் ஆளும் தன்மை உடையது. சசிவர்ணம் அப்படின்னா சந்திரனுடைய சுபாவத்தை உடையது. இந்த சசி வர்ணம் அப்படின்னா இந்த மனதை என்னன்னு எதை குறிப்பிடுவாங்கன்னா சந்திரனோட குறிப்பிடுவாங்க. அதாவது உங்களுடைய பிரபஞ்ச அண்டத்தில் இருக்கின்ற அண்ட வெளியில் இருக்கின்ற சந்திரனை உங்களுடைய பிண்டத்தில் இந்த மனதை தான் சந்திரனாக குறிப்பிடுவாங்க. இந்த சந்திரனுடைய சுபாவத்தை உடையதுதான் சசி வர்ணம். வர்ணம் என்பது அதனுடைய சுபாவம். வர்ணம் என்பது கலர் கிடையாது, வர்ணாசிரமம்ன்றாங்க இல்லையா, சுபாவம். அந்த சுபாவம் தான் சசி என்றால் மனம், சந்திரன். வர்ணம் என்றால் அதனுடைய சுபாவம். சதுர்புஜம் அப்படின்னா 4 கைகள். அது என்ன கைகள் அப்படின்றத அதுக்கப்புறம் சொல்றேன். பிரசன்ன வதனம் அப்படின்னா பிரகாசத்தோடு கூடிய முகம். அது என்ன முகம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகின்றேன். தியா ஏது அப்படின்னா தியானிக்கின்றேன். சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்னா எல்லா விக்னங்களையும் அகற்றி சாந்தியை நல்குவது. இப்ப ஒவ்வொன்றாக இதுல விளக்கி இதுல ஒவ்வொன்றாக சொல்றேன். இந்த சுக்லம்னா முதல்ல சொல்லியாச்சு, இது உங்களுடைய அண்டத்தினுள் இருக்கின்ற அறிவு. இப்ப சசினா என்ன அப்படின்னு கேட்டா சந்திரன் என்று சொல்லப்படும் சந்திரன் மாயை.
சந்திரன்னா மனம் இல்லையா? மனம்னா மாயை. இந்த சந்திரன் வந்து சூரியனுடைய பிரகாசத்தை பெற்றுதான் சந்திரன் வந்து பிரகாசிக்கின்றது. அதே போல இந்த மனம் எதனுடைய பிரகாசத்தை பெற்று பிரகாசிக்கின்றது? ஜீவனின் பிரகாசத்தை பெற்று பிரகாசிக்கின்றது. ஜீவன் என்பது அறிவு, சிற்றறிவு. ஜீவன் என்பது சிற்றறிவு. இந்த ஜீவனின், அதாவது ஆன்ம அறிவு, ஜீவ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரனான மனம் மாயையாகும். அதாவது வேறொன்றின் பிரகாசத்தை பெற்று பிரகாசிக்கும். பிரகாசத்தை பெற்று இந்த மனம் பிரகாசிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து விஷ்ணு. இந்த மனதுக்கு வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணுவாகவும் மனமாகவும் உள்ள சந்திரனுக்கு 2 நிலைமைகள் வந்து இருக்கின்றன. ஒன்று வந்து சகலன், மற்றொன்று வந்து நிஷ்கலன். அப்படின்னா கலங்கிய நிலை, கலங்கா நிலை. உள்மனம், வெளிமனம். சாஸ்திரத்துல வந்து கணபதி, மூல கணபதி. இதுதான் வந்து இந்த சசிவர்ணம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டது. அடுத்தது சுக்லத்தின் பண்பு சந்திரனுடைய பண்பை போன்றது. அது என்ன பண்பு என்றால் வளர்வதும் தேய்வதும். இந்த மனதுக்கு வந்து வளர்வதும் தேய்வதும் என்ற 2 நிலைமைகள் வந்து இருக்கின்றன. அதே மாதிரி இந்த மனதனுடைய குணங்கள், இதுதான் வந்து இந்த 4 கைகள். சுக்லத்தின் குணங்கள் வந்து 4 கைகள். இது மனமாக மாறும் பொழுது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இவைதான் வந்து கணபதியின் 4 கரங்கள். இந்த 4 கரங்கள் தான் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. சங்கு, சக்கரம், கத, பத்மம். இத வந்து தரித்து கொண்டிருப்பதாக நீங்க அந்த அவருடைய உருவத்துல வந்து பார்த்திருந்திருப்பீங்க. இது தத்துவ விளக்கம். இந்த கைகளின் வழியாகத்தான், அதாவது என்ன கைகள், அது எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்துலதான் சங்கு, சக்கரம், கதா, பத்மம். இந்த 4ம் நீங்க அந்த படத்துல வந்து பார்த்திருந்திருப்பீங்க. இந்த கைகளின் வழியாகத்தான் அறிவாகவும் ஞானமாகவும் உள்ள உங்களுடைய அறிவு நாசமடைந்து வருகின்றது. அதாவது உங்களுடைய உள்ள இருக்கின்ற அறிவு மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற இந்த 4 வழியாகத்தான், இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியில வந்து நாசம் அடைகின்றன. இது வெளியில வரும் பொழுது நான் முகம் என்பது நான் என்ன என்று சொன்னீங்க இல்லையா? முகம் என்பது ராஜச, தாமச என்ற இந்த 2 குணங்களையும் சாத்வீக குணத்தோடு கூட்டி சேர்த்தால் கம் என்ற ஆகாசம் ஆகின்றது. இதுவே முகம். எனவே 4 கரங்களின் வழியாக நாசத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற விஷ்ணுவாகவும் மனமாகவும் உள்ள சுக்லத்தை அதன் புருவ மத்தியில், அதாவது ஆகாயத்தில், நான் இப்படி காமிக்கும் பொழுது இது நினைச்சுக்காதீங்க, இது ஏன்னா உள்ள இருக்கின்றது. அது எங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து இங்க ஒரு, இந்த காதுல இருந்து இந்த காது உள்ளுக்கு ஒரு கம்பியை விட்டோம்னா, இங்க மேல இருந்து ஒரு கம்பியை விட்டோம் அப்படின்னு சொன்னா நடுமத்தியில் வரும். அந்த நடுமத்தியில் இருக்கும் என்ற இடம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா பீனியல் கிளாண்ட். அதுக்கு முன்னுக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைபோதாலமஸ் அண்ட் பீனியல் கிளாண்ட். இது 3ம் ஒன்று கூடுகின்ற அந்த ஒரு இடம். அதுதான் வந்து புருவ மத்தியம்ன்றத வந்து இங்க நான் ரொம்ப சர்வசாதாரணமாக நான் சொல்லிட்டேன்.
ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, இந்த 2 புருவத்துக்கு இந்த இடத்த புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. மத்தியம் அப்படின்றது வந்து இது மத்தியம், இந்த மத்தியம் இல்ல, இந்த மத்தியம். இந்த 2 புருவமும் இந்த 2 கண்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ளிலிருந்து இந்த 2 கண்கள் கூர்மன் என்ற நாடி வந்து இந்த 2 கண்களையும் வந்து பிடித்து கொண்டு இருக்கின்றன. இந்த 2 கண்களும் வந்து உள்ள உங்களுக்கு வந்து இப்படி கிராஸ் ஆகி உள்ள வந்து மூளையில வந்து அது டைரக்டா எங்க போகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பீனியல் கிளாண்டுக்கு போகும். எதை தாண்டி போகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கபச்சுரப்பி அப்படின்றதுதான் உங்களுடைய பிச்சுட்டரி கிளாண்ட். இந்த பிச்சுட்டரி கிளாண்டை தாண்டி ஒரு கிராஸ் அந்த இடத்துல அந்த கூர்மன் நரம்பு வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகி அது எங்க லீட் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பீனியல் கிளாண்ட்ல லீட் ஆகும். அப்ப பார்ப்பது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த பீனியல் கிளாண்ட் தான் உங்களுடைய 3வது கண். அந்த இடத்துக்குள்ளார நீங்க போறதுதான் உங்களுடைய வெளி. அனைத்து வெளியும் அதன் உள்ளே செல்லும் பொழுதுதான் அனைத்து வெளியையும் நீங்க கடந்து 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 இந்த 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 அண்டம் என்ற இந்த உருவத்தையும் கடந்து நீங்க போவீங்க. ஏன்னா அறிவுதான் இந்த உடலை எடுத்திருக்கின்றது. இந்த அறிவினுள் நுழைந்து ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பது அறிவு. அந்த ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியுள்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த அறிவினுள் அறிவினுள் நுழைந்து 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 நீங்க செல்லும் பொழுதுதான் பூரணமான அந்த அறிவு நிலைக்கு செல்ல முடியும். அந்த அறிவு நிலைதான் பூரண அறிவு நிலைக்கு செல்லும் பொழுதுதான் அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் அனைத்து விக்னங்களும் நீங்கி சாந்தி உண்டாகும். அப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இருந்திருப்பாங்க. இந்த ஓம் என்பது பிரணவம், கம்னா ஆகாசம். இந்த கணபதி அப்படின்னு சொன்னா கணங்களுக்கு அதிபதியான அனைத்து கணங்களும் உள்ளதான் இருக்கின்றன. அந்த கணங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றவருக்கு நாம வந்து நமக அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ப்பணிக்கின்றேன். மூலம் என்பது உற்பத்தி இடம். அப்ப தியானம் அப்படின்னு சொன்னா பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. நீங்க மூச்சை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மூச்சை நீங்க அகத்தில் கவனிக்க வேண்டும். சில நேரம் வந்து மூச்சை கவனிக்கணும்னா அது என்னன்னு கேட்பாங்க, இந்த வெளியேறுகின்ற மூச்சை கவனிக்கணுமா அப்படின்ட்டு. இது ஒரு ஹையஸ்ட் பிலாசபியான ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது புரியும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட வந்து அதை கேள்வியை கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய இன்ஹேல் எக்ஸ்ஹேல்ல மட்டும் நம்ம வெளியிலிருந்து உள்வாங்கிதான் நம்ம மூச்சு சுவாசித்து கொண்டு இருக்கின்றோமா அப்படின்னு கேட்டா, உள்ளே இருக்கின்ற சுவாசம் வெளியில் ஒரு சுழற்சி கண்டு மறுபடியும் உள்ள செல்கின்றது. ஏன்னா கருவறையில் நாம இந்த மூச்சியில தான் நம்ம சுழண்டு கொண்டு இருந்தோம். அது கருவறையில் இருந்து வெளியில் வரும் பொழுதுதான் இந்த மூக்கின் வழியாக இந்த புறத்தில் ஒரு சுழற்சி கொண்டு மறுபடியும் அது உள்ள செல்லுகின்றது. அதனாலதான் என்னதான் வெளியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து செயற்கையாக கொடுத்தாலும் அது நீடித்து நிலை பெற வைக்க முடியாது. ஏன்னா உள்ள உங்களுக்கு இருக்கின்ற அந்த சொத்து, அதுதான் சிவன் சொத்து. உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சொத்து சிவன் சொத்து குலநாசம் என்பது இதுதான். அந்த சொத்து நம்ம உள்ளில் இருக்கின்றது. அந்த சொத்தின் மூலியமாகத்தான் நாம இன்றைய வரைக்கும் ஜீவிக்கின்றோம். சரியாக அந்த வாழ்க்கைய வந்து நாம பயணிக்காம நாசமத்து போய் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வந்து அந்த
சத்தான அந்த சொத்து முடிந்து போய் அதுக்கப்புறம் அது செத்து போயிரும். அதனாலதான் மூச்சு வெளியேறின பிறகு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றது. அது செத்து போவதற்கு முன்னுக்கு நம்ம உள்ள அது சத்தாக இருக்கின்றது. அதை நாம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதுதான் நமக்கு அருளாக கொடுக்கப்பட்டது. அதைத்தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அது எது அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ளுக்கு அருளாக கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் அதில் அறிவு இருக்கும். அந்த அறிவு இருந்தா தான் அது புலன்கள் வழியாக மனமாக மாறி அகங்காரத்துக்கு உட்படும். அந்த மூச்சு, அறிவு, மனம், அந்த மூச்சியதான் வாசின்னுவாங்க. வாசின்னு சொல்லும் பொழுது அது அயற்சொல். இந்த மூச்சு அப்படின்றது தமிழ் சொல். இது தனித்தனியா இத தனித்தனியா சொல்றேன். இத அனைத்தும் நெய்யில் பால் கலந்தாற் போல இருக்கும். இதை எதையுமே நீங்க பார்க்க முடியாது. அனைத்தும் அப்படியே நெய்யில பால் கலந்து இருக்குது. அந்த பால்ல நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, அனைத்தும் இருக்குது. அதுபோல அந்த மூச்சில் நம்ம கண்ணால காண முடியாது, அறிவையும் காண முடியாது, மனதையும் காண முடியாது. இது எல்லாமே அதுல இருக்குது. ஆனா இந்த மூச்சை உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரை ஜீவன் என்றால் பிராணனை ஜீவ சக்தி என்று சொல்லலாம். இந்த உயிர் என்பது தமிழ் சொல். இந்த உயிர் எது அப்படின்றத நான் அதுக்கப்புறம் இன்னும் இலகுவாக சொல்றேன். இந்த உயிர் எதெல்லாம் எப்போதுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஜீவசக்தியான பிராணனை உயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜீவன் உடலில் இது ஏன் நான் தனித்தனியா நான் சொல்றேன்னா, இந்த பிராணன் ஒன்று, உயிர் அப்படின்றது வேறு. இந்த உயிரும் ஜீவனும் ஒன்று. ஆனா பிராணன் என்பது உயிர்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இத பிரித்து சொல்லலாம். ஏன் இந்த உயிர் பிராணன் கிடையாது அப்படின்றத ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ஜீவன் உடலில் இருந்து பிரிந்த பின்பும் பிராணன் உடலில் குறிப்பிட்ட தொழில் புரிய கொஞ்ச நேரம் எடுக்கும். ஏன்னா தனஞ்சரியன் என்பது ஒரு வாயு, அது ஒரு வாயு, அது ஒரு காற்று. அந்த காற்று உங்களுடைய ஜீவன் உடலில் இருந்து பிரிந்த பிறகும் அந்த 3 நாள்ல அது உங்களுடைய இந்த சிரசிலிருந்து பட்டுன்னு வெடிச்சு வெளியாகும். அதனாலதான் வள்ளல் பெருமான் எரி ஊட்ட வேண்டாம் இந்த உடலை அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு. அதனாலதான் நிறைய ஞானியர்களும் சித்தர்களும் உடலை எரி ஊட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜீவன் என்பது உயிர், ஜீவன் என்பது வடச்சொல், ஆன்மா என்பதும் வடச்சொல். இந்த ஆன்மாவை ஆ இத் மா, இந்த ஆத்மா இது தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டா, இந்த ஆ இத் மான்னு சொன்னா இத தமிழ் சொல்லுங்க அப்படின்னு. இது வடச்சொல். ஆ இன் மா வடச்சொல். இது தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா உயிர். அப்ப இந்த மூச்சுக்காற்று அது இந்த உயிர் சக்தி. உயிர், ஜீவன், ஆன்மா இது எல்லாமே ஒரு சொல். ஆனா உயிர் என்பது தமிழ் சொல். வடச்சொல் தான் ஜீவனும் ஆன்மாவும். சரிங்களா? அதனாலதான் ஜீவன் ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவன் சிற்றறிவு, ஆன்மா பேரறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜீவசக்தி இது பிராணன், வாயு, வாசி இது எல்லாமே வடச்சொல்.
தமிழ் சொல்ல காற்று, மூச்சு, இது எல்லாம் தமிழ் சொல். அப்ப இந்த சொல்லில் இத இது தமிழ் சொல், இத அயற்சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நான் முதல்ல அந்த சுக்கிலம், பரதரம், இது எல்லாமே வடச்சொல். இத நான் தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய விளக்கம் உங்களுக்கு இலகுவாக அது விளங்கும். சில சில எழுத்துக்களை விளக்கி சொல்வதற்காகத்தான் இந்த வடச்சொல்லியும் தமிழ் சொல்லியும் இணைச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப உயிர் என்பது எது அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மூச்ச உயிரா, அது உயிர் சக்தி. உயிர் என்பது எது அப்படின்னு கேட்டா, இதுல மெய்கண்டார் இதுல அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி இருந்திருக்கிறாரு. உயிர் என்பது பரு உடம்பு இல்ல, ஐம்பொறிகளா இல்லை, நுண்ணுடம்பா அதுவும் இல்ல, பிராணவாயுவா இல்லை, அந்தகரணம் எல்லா கருவிகளும் கூடிய தொகுதியா, இது எதுவுமே இல்லை. உயிர் என்பது பிற பொருள்களுள் ஒன்றாக பொருந்தாது, தானே எல்லாவற்றையும் இடையறாது அறிந்தும் அறியமிடத்தும் ஒவ்வொன்றாகவே அறிவதும் அறிவதையும் விட்டு விட்டே அறிவதும் அங்கனம் அறியுங்கால் அறியப்பட்ட பொருளில் அழுந்தி அதுவேயாய் நின்று அறிவதும் ஆகிய இயல்பினை உடைய அறிவு பொருளே உயிர் அல்லது ஆன்மா. அப்ப இந்த உயிர் என்பதை மற்றொரு தமிழ் சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது அறிவு. இந்த அறிவுதான் வடச்சொல்ல நாம வேதம். வேதம் என்பது அறிவு. இதைத்தான் அகத்தியர் அவருடைய 12 மாணவர்களுக்கு ஸ்ருதி அப்படின்னு சொன்னா வாய் வழியாக அது உரைத்து செவி வழியாக கேட்பதுதான் ஸ்ருதி. அப்ப அவர் வாய் வழியாக சொன்னத செவி வழியாக கேட்டவர்கள் தான் 12 மாணவர்கள். அதில் ஒருவர் தொல்காப்பியர். அப்ப தொல்காப்பியர் நம்மளுடைய தமிழுக்கு இலக்கிய இலக்கணம் தொகுத்திருந்திருக்கிறாரு. அவர் அதுல என்ன கொடுத்திருந்திருக்கிறார் என்றால், தமிழ் என்பது வரி வடிவம் கிடையாது. தமிழ் அப்படின்னு வருவதற்கு முன்பு தம்முள் எவனொருவன் அறிந்தவனோ அவனே அனைத்து ஜீவராசிகளின் உள்ளிலும் இருப்பது தமிழ்தான் என்பதை அவன் அறிவான். அதனால்தான் தம்முள் அறிந்த தமிழ் மொழிக்கு உட்பட்டது அல்ல. எந்த மொழியும் நீங்க பேசினாலும் சரி, எவனொருவன் தம்முள்ளே அறிந்தானோ அவனுக்கு அது தமிழ் மொழிதான் என்பது தெரியும். வண்டு ரீங்காரம் போட்டாலும் சரி, மரத்தின் அசைவு இருந்தாலும் சரி, அனைத்து ஜீவராசிகள் மரமாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து உள்ளிலிருந்து எழும் உயிர்தான் தமிழ் என்பது தொல்காப்பியர் அவருடைய இலக்கிய இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். தமிழ் என்பது வரி வடிவம் அல்ல, அது நம்முள் எழும் உயிர். அது சப்தமாக அந்த உயிர் இருக்கிறதுனால தான் உங்களுடைய சப்தம் என்ற ஒன்று வெளிப்படுகின்றது. அது நம்முள் எழும் உயிர். அடுத்தது இந்த மணியாச்சுங்களா? இல்ல கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ணுங்க, இல்ல முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்.
இல்ல கண்டினியூ பண்றேன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 6 ஆதாரத்தை அதை ஒரு சின்னதா ரத்ன சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த மூலாதாரம் அப்படின்றதுதான் கணபதியின் இடம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மூலாதாரம் என்பது இதனால் வரைக்கும் நீங்க படிச்சது உங்களுடைய புட்டத்திலிருந்து கீழே மூலாதாரம் அப்படின்றது வந்திருந்திருக்கும். இந்த முதுகந்தண்டு கீழே இருந்து அந்த புட்டம் இருக்குது இல்லைங்களா, அங்க இருந்துதான் மூலாதாரம் அப்படின்னு நீங்க இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிங்க. மூலாதாரம் என்பது உங்களுடைய சிரசினுள் 6 ஆதாரமும் இருக்கின்றன. அந்த மூல ஆதாரத்தில் உருவாகியவர் தான் உங்களுடைய மூல கணபதி. அந்த மூல கணபதியான இந்த சரசினுள் அவர் உருவாகிய பிறகுதான் உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் வெளிப்படும். இது எல்லாம் அறிவியல் ரீதியாகவே சொல்லலாம். நம்மளுக்கு நேரம் பற்றாது. ஏன்னா ஒரு அண்டவியலே 1 மணி நேரத்துல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா கஷ்டம். இப்ப மூல ஆதாரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது மூல ஆதாரம் முதல் அனைத்து ஆதாரங்களும் அடங்கி இருப்பது சிரசு. மூலம் என்றால் உற்பத்தி, ஆதாரம் என்றால் அது ஸ்தானம். இந்த மூலாதாரம் எல்லா சரஸ் இந்த கபாலத்துக்குள்ளார இருக்குது. அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீங்களுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இதெல்லாம் நீங்க கீழிருந்து நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இது எல்லாம் உங்களுடைய சிரசுக்குள்ளார அப்படின்னும் பொழுது மூலாதாரம் மனதினுடைய சொப்பன நிலை, சுவாதிஷ்டானம் மனதினுடைய சுளுத்தி நிலை, மணிப்பூரகம் மனதினுடைய ஜாக்கிரத்த நிலை. அப்படியே நீங்க உள்ள போறீங்க. அநாகதம் ஜீவனுடைய சொப்பன நிலை, அதாவது அறிவினுடைய சொப்பன நிலை. விசுத்தி என்பது அந்த ஜீவ அறிவின் சுளுத்தி நிலை. ஆக்ஞை என்பது ஜீவனுடைய ஜாக்கிரத்த நிலை. அந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் பிரமானந்தம். அங்கதான் உங்களுடைய ஆனந்தமே இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படுவதுதான் உங்களுடைய பரபிரம்மம், பூரணம், இயற்கை விளக்கம், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர், சுத்த சிவம். அதுக்கு மலமற்ற நிலை. நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததற்கு. கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். நன்றிங்க மேடம். மேடம் நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. முத்து கிருஷ்ணன் சார் நீங்க பேசலாம். ஜெகன் சார் நீங்க பேசலாம். முத்து கிருஷ்ணன் சார். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பாலகிருஷ்ணன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா உங்களுடைய உரை. ஆன்மீக அறிவியல் ரொம்ப சிறப்பு. அந்த ஆதாரங்களை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது ரொம்ப மிக, அதாவது எப்படின்னா நம்ம நல்ல அழகா தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இந்த 5-7 ஆதாரங்களையும் நம்ம தினசரி அதை வளப்படுத்துறது எப்படிமா? எந்த வகையில நம்ம தினசரி ஒரு பயிற்சி செஞ்சு அதை வளப்படுத்தி அதுல நல்ல ஒரு நலமுடன் அந்த வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுமா? சரிங்கய்யா, நீங்க முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம்மா. இந்த வாழ்க, அதாவது நம்மளுடைய இந்த தமிழை சரியாக உச்சரித்து பேசும் பொழுதே, தமிழை சரியாக உச்சரித்து பேசும் பொழுதே உங்களுடைய சிரசினுள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் சரியாக செயல்பாடுக்கு வரும். அதனாலதான் தமிழை சரியாக உச்சரித்து முழுமையான அந்த தமிழை நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இத மடித்து நீங்க சொல்லும் பொழுதே உங்களுடைய இந்த உயிராற்றல் உள்ளெழுந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது
பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சித்தர்கள் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆமாமா. வள்ளல் பெருமான் அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல 2வது ஒழுக்கத்துல சிற்சபையில் மனதை வைத்து பழகு அப்படின்னு இருந்திருப்பாரு. சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை அப்படி என்ற ஏககதிய தம்முள்ளே அபியாசிப்பாங்க. இது அனைத்தும் ஒன்றுதான். ஆனா இவங்க சொல்லுகின்ற ஒவ்வொருவரின் அந்த சொல்லி வைத்த பாணிதான் வெவ்வேறு வழியாக உங்களுக்கு எப்படி நான் ஒரு பொருளை பல பெயர்கள் சொல்லி நம்ம எப்படி குறிப்பிடுகின்றோமோ அது போலத்தான் நீங்க உங்களுடைய மூச்சை கவனிக்க வேண்டும். ஐயா, இந்த மூச்சுன்றீங்க இல்லையா, இந்த மூச்சு என்ற அடியை பிடித்தால்தான் உங்களுடைய முடியை தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அடிமுடி அப்படின்னு இருந்திருப்பாங்க. இருமுடி கட்டுவது, ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுவது அப்படி என்பது இந்த இடகள பின்கள என்ற இந்த இருமுடி. இத கட்டி நீங்க உங்களுடைய மகர ஜோதியை நீங்க பார்க்க செல்லணும். மகர ஜோதி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா உங்க அகத்தில் இருக்கின்றது. நீங்க எந்த சமயத்துல எதை நீங்க எந்த மார்க்கம் எந்த வழிபாடு இவங்க எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய கழுகு பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றைத்தான் குறிப்பிடுகின்றது. இதை எல்லாத்தையும் நீங்க பிடிக்கணும்னு சொன்னா நீங்க எந்த மார்க்கமாக இருந்தாலும் அனைத்து ஜீவராசிகள் உள்ளிலும் ஓடுவது ஒரு நூல். அந்த நூல் எது அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களுடைய மூச்சு. அது 6 அறிவாக இருந்தாலும் சரி, 5 அறிவாக இருந்தாலும் சரி, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு, அனைத்து உள்ளிலும் இருப்பது அந்த காற்று. ஏன்னா இந்த அண்டவெளின்னு சொன்ன இல்லைங்களா, அதுல ஆரம்பத்துல இந்த ஜோதின்ற ஒன்று வெடிக்கும் பொழுது இந்த துகள்களாக தான் இருந்தது. அதனாலதான் நீங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பைபிள் படிக்கும் பொழுது அந்த முதல் அந்த அத்தியாயத்துல கொடுத்திருந்திருப்பாரு, அனைத்தையும் உருவாக்கிய பிறகு தன் உள்ளிலிருந்து நீர்க்குமிழியாக எடுத்து கொடுத்தேன்னு இருந்திருப்பாரு. நீர்க்குமிழியாக அப்படின்னு சொன்னா அந்த மூச்சு காத்து. இது நீங்க எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் என்பது மனதிலிருந்து வெளிப்பட்டது. அந்த மார்க்கம் என்ற மனதை பிடித்துதான் நீங்க உள்ளுக்கு நீங்க மறுபடியும் நீங்க செல்ல போறீங்க. அப்ப இந்த நீங்க கேட்டது எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது, மூச்சை கவனிக்கணும். இந்த மூச்சை கவனிக்கணும் அப்படின்றது அத சரியான நபரிடம் இருந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப 2003 பழனியில பரமஹம்ச சிவானந்தர் நிர்விகல்ப சமாதி பெற்ற இடத்தில் பொற்கிழார் என்ற தமிழாசிரியர், தமிழ் இலக்கிய இலக்கணவாதி பொற்கிழார் என்றவர் அந்த இடத்துல இந்த சித்த வித்தை என்ற ஒரு வித்தைய எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு உள்ளிலிருந்து இதை அபியாசிக்க அந்த அறிவினுள் செல்லுகின்ற இந்த வித்தையை தெரிந்து கொண்டேன். அது தெரிந்து கொண்ட பிறகு அந்த அறிவினுள் தான் பேரறிவாக அனைத்து குருமார்களும் இந்த அறிவுக்குள்ளார இந்த கடத்துக்குள்ளார நீங்க சென்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதெல்லாம் நீங்க வெளியில பாக்குறீங்க, எத்தனை வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், எத்தனை மேல்கணக்கு கீழ்கணக்கு, இந்த புத்தகங்கள் அனைத்தும், இந்த வேதங்கள் அனைத்தும் உங்க அகத்தினுள் இருந்து வெளிப்பட்டது. இது உங்களுக்கு ஔவையார் என்ன பாடல் எழுதி இருக்கிறாங்க அது உங்களுக்கு புரியணுமா, உங்க அகத்துல போயிட்டு நீங்க தேடணும். அகத்தில் இருக்கின்ற ஔவையார் உங்களுக்கு சொல்லணும். 18 சித்தர்கள் பாடல்கள் எதை நீங்க கையில எடுத்தாலும் உங்களுடைய அகத்தில் இருக்கின்ற நூலகம் மெத்தக படிப்பு திறந்திருக்க வேண்டும். அங்க திறக்கணும் அப்படின்னு சொன்னா அடியை பிடித்து
முடியே திறங்க, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிங்க. சும்மா உங்களால கவனிக்க முடியாது. இப்ப நான் சொல்றேன்ற மாதிரி நீங்க உங்களால சும்மா கவனிக்க முடியாது. அதனால அதற்கு தகுந்த ஒரு ஆசிரியரை அணுகி நீங்க அந்த எடுத்துக்கீங்க. ஏன்னா நான் இங்க மலேசியா, வருடத்துக்கு ஒரு முறைதான் தமிழ்நாட்டுக்கு வருவேன். தமிழ்நாட்டிலேயே நிறைய இந்த வித்தையை கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில நேரம் சன்மார்கிகள் வள்ளல் பெருமானை அணுகுகின்றவர்கள் மனதை சிற்சபையில் வைத்து பழகு அப்படின்னு சொன்னா வெளியில் விளக்கை ஏற்றி வைத்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த கண்கள் தான் பார்க்குதுன்றது. கண்கள் பார்க்கல, உங்க உள்ளில் இருந்து இந்த கூம்பு சுரப்பி என்பது பார்த்தாதான் இந்த கண்ணுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அதுதான் பார்க்கணும். பார்ப்பது அகத்தில் இருந்துதான், அகம்தான் பார்ப்பது. அகத்தில் இருந்துதான் நீங்க பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, அனுபவிப்பது, உணர்வது அனைத்தும் அகத்தில் தான் இருக்கின்றது. இந்த அடுத்த மாதம் இந்த பயிற்சியில இந்த வகுப்புல வரும் பொழுது, ஏன்னா இது இந்த மாதிரி இப்படி இந்த லைஃப்ல இப்படி பேசும் பொழுது, இப்படி பார்க்கும் பொழுது இப்படிதான் பண்ணுங்கய்யா, அப்படிதான் பண்ணுங்கய்யா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கய்யா. ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அது ஏட்டுல சுரக்காய படிச்சு அதை சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அது போல practicum is very important. தியோரி ஒரு 30% அப்படின்னு சொன்னா practical is 30%. அந்த 30% practical வச்சுக்கிட்டோம் நீங்க கரை சேர முடியாது. உங்களுக்கு அந்த 30 விழுக்காடு உங்களுக்கு தேவை. அந்த 30 விழுக்காடோட சேர்ந்த 70 விழுக்காடும் ஒன்று கூட்டினால்தான் 100% முழுமை அடைய முடியும். அதனால அடுத்த வகுப்புல இந்த மனிதன் மூச்சை கவனிச்சு எதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அவங்க அந்த மூச்சை வச்சு எத்தனை நாள், எத்தனை வருடம், எத்தனை யுகம், எத்தனை மந்திரம், எத்தனை கல்பம், இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத அடுத்த உங்களுடைய அந்த வகுப்புல இதுதான் இப்படிதான்றத அத அவன் அருளால அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். வேற கேள்வி? மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா உங்களுடைய தமிழே ஒரு பெரிய ஒரு தமிழை கேட்கறதே பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கெல்லாம். நல்லா 30 வருஷம் ஆச்சும்மா, தமிழ்நாட்டை விட்டு சிங்கப்பூர்ல 30 வருஷம் ஆச்சு. உங்களுடைய தமிழை கேட்கறதுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எதை கத்துக்கிட்டாலும் ஏட்டுல உள்ளதை நம்ம கத்துக்கிடும் போது அது இருக்காது. நம்ம அனுபவம் மூலமா கத்துக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய அடுத்த உரையை கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா ஆர்வமா இருக்கிறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. பாலகிருஷ்ண ஐயாவுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா நன்றி. ஜெகநாதன், நீங்க என்ன கேட்கறது? நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மிட் டைம் ஆகுது. ஸோ உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா இதுக்கு மேல போனா ரொம்ப மிட் டைம் ஆயிடும். ஸோ நீங்களும் போய் உடங்குறது கூட டைம் ஆகிட்டதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்காக இந்த அடுத்த ஒதுக்கி அங்க மணி 12 மணியா? 11:40 11:40 மணிக்கு உட்காந்து ஒரு பொது சேவைக்காக உட்கார்ந்து வகுப்பு எடுத்து கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றிங்கய்யா.